வாழ்த்தி மகிழ்வோம். அகத்தவம் ஆண்டின் ஒரு நாள் மார்ச் 18ஆம் தேதி ஜேம்ஸ் அலன் அவர்கள் என்ன பகிர்ந்துள்ளார் என்பதனை முதலில் தமிழ் மொழியில் காண்போம். தமிழ் மொழியில் ஒரு சொல்லில் கூற வேண்டுமென்றால் பெருகு என்று கூறலாம். பொறுமையின்மை என்பது உந்துதலின் கைக்கூலி, யாருக்கும் உதவி செய்வதில்லை. பொறுமை இன்மை என்பது உந்துதலின் கைக்கூலி, யாருக்கும் உதவி செய்வதில்லை. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் குறைந்த அளவு 1 மணி நேரமாவது உயர்ந்த அறநெறி பொருண்மைகளை பற்றி அமைதியான அகத்தவத்திற்காக பயன்படுத்த ஒதுக்கினால் பெரிதும் உதவுவீர்கள். இந்த நெறிமுறையில் நீங்கள் மென்மை நிலையில் அமைதியாக வலிமையை வளர்த்துக் கொள்வீர்கள். மேலும் உண்மையான புலன் அறிவையும் முறையான மதிப்பையும் வளர்த்துக் கொள்வீர்கள். நீங்கள் இன்னும் நிறைவாக வளர வளர நீங்கள் குறைவான தவறுகளை செய்வீர்கள், மேலும் குறைவாக பாதிக்கப்படுவீர்கள் என பெருகு என்ற அந்த ஒரு சொல்லில் நாம் பொறுமையின்மை என்பது உந்துதலின் கைக்கூலி, யாருக்கும் உதவி செய்வதில்லை. எனவே நிறைவாக வளர வளர நீங்கள் குறைவான தவறும் குறைகள் இல்லாமலும் வாழ முடியும் என பெருகு என்ற ஒரு சொல்லில் நாம் தமிழ் மொழியில் கூறலாம். மார்ச் 18ஆம் தேதி ஜேம்ஸ் அலன் நல்ல கருத்துக்களின் அடிப்படையில் அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என்ற இந்த நாளினை நாம் குறிக்கலாம். ஒரு பதித்த ஆங்கில பதினை we can say it in single word: grow. General relativity on to welfare. Impatience is a handmaid of impulse and never helped any man. You will be greatly helped if you devote at least 1 hour every day to quiet meditation on lofty moral subjects and their application in everyday life. In this way, you will cultivate a calm, quiet strength and will develop right perception and correct judgment. Still go on becoming, and as you grow more perfect, you will make fewer mistakes and will suffer less. கூறி மார்ச் 18ஆம் தேதி பதிவனை ப்ரோ என்ற அந்த ஆங்கில கரைந்துர சொல்லாக அக்ரோஸ்டிக் எனும் ஆங்கிலத்தில் கூறுவதை க்ரோ என ஜெனரலி ரிலேட்டிவிட்டி ஆன் டு வெல்ஃபேர் எனவும், தமிழ் மொழியில் ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் பெருகு என்று மார்ச் 18ஆம் தேதி பதிவினை அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என்ற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் பெருகு என்ற ஒரு சொல்லை இந்நாளில் குறிப்பிடலாம் என கூறி மார்ச் 18ஆம் தேதி அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என்ற பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.